ரொட்டி பண்ணுறதுக்கு 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் தேங்காய், ஒரு வெங்காயம், 2 கேரட்டு, முள்ளங்கி, ஒரு முள்ளங்கி, ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் ஆயில். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். கேரட் போடுறேன், பீட்ரூட்டு, இது ஒரு ஹெல்த்தியான இது, விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். பீட்ரூட்டு, முள்ளங்கி போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, எல்லாம் ஒரு கலக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான உப்பு, தேங்காய் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 3 கப் மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு தண்ணி நிறையா ஊற்றிக்கணும். பார்த்து 2 ரொட்டி சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி ஒவ்வொரு உருண்டையாக கையில் கொஞ்சம் எண்ணெய் தட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ரொட்டிக்கு அடுப்பை ஃபுல்லு இதில் வைக்காதீங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை ரொட்டி, இதை ரொட்டின்னு சொல்லலாம், கோதுமை அடைன்னு சொல்லி இதை செய்து கொடுங்க. இதை சிம்பிளாக செய்கிறதா இருந்தால் காய் போடாமல் வெறும் வெங்காயம், கொஞ்சமாக வரமிளகாத்தூள், இல்லை வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அப்படியே செய்யலாம். சிம்பிளாக செய்யணுன்னா, கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா காயெல்லாம் போட்டு இதை பண்ணலாம். இது பாருங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.